ஒரு நாட்டை அரசன் ஒருவன் ஆண்டு வந்தான். அந்நாட்டு அமைச்சர் எது நடந்தாலும் எல்லாம் நன்மைக்கே என்று சொல்வதை வழக்கமாக கொண்டிருந்தார். ஒரு நாள் இருவரும் பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அரசன் மாம்பழம் ஒன்றை கத்தியால் அறுத்து கொண்டிருந்தான். தவறுதலாக கத்தி அவனின் சுண்டு விரலை அறுத்து விட்டது. இரத்தம் வெளியேறி வலி தாங்க முடியாமல் அரசன் துடித்தான். வழக்கம் போல் அமைச்சர் எல்லாம் நன்மைக்கே என்றார். நாட்கள் பல கடந்தன. வேட்டையாடுவதில் ஆர்வமுடைய அரசர் தன்னந்தனியாக காட்டிற்கு சென்றார். அங்கே மலைவாசிகள் காளிக்கு பலி கொடுப்பதற்காக ஒருவனை தேடிக்கொண்டிருந்தனர். அவர்களிடம் சிக்கிக் கொண்டிருந்தார் அரசர். அங்கு வந்த கோயில் பூஜாரி பலி கொடுப்பதற்காக மலைவாசிகள் கொண்டு வந்த அரசரை முழுமையாக சோதித்தார்கள். பின்பு காளிக்கு எந்த குறையும் இல்லாதவரைத்தான் பலியிட முடியும். இவரோ சுண்டு விரல் பாதியாக உள்ளது, இவரை விட்டு விடுவோம் என்றனர். விடுதலை பெற்ற அரசர் அரண்மனைக்கு வந்தார். உடனடியாக அமைச்சரை விடுவிக்க உத்தரவிட்டார். நடந்ததை எல்லாம் அமைச்சரிடம் சொன்ன அரசர், சுண்டு விரல் வெட்டுப்பட்டதால் உயிர் பிழைத்தேன். அன்று எல்லாம் நன்மைக்கே என்று நீர் சொல்லியதன் உண்மை உணர்ந்தேன். உம்மை சிறையில் அடைத்ததற்காக வருந்துகிறேன் என்றார். அரசே, என்னை நீங்கள் சிறையில் அடைத்ததும் நன்மைக்கே. எப்பொழுதும் உங்களை பிரியாமல் இருக்கும் நான் என் நைட் சிறையில் அடைக்காமல் இருந்திருந்தால் உங்களுடன் காட்டிற்கு வந்திருப்பேன். அந்த மலைவாசிகள் என்னையும் உங்களுடன் சிறைப்படுத்தி இருப்பார்கள். விரல் வெட்டுப்பட்டதால் நீங்கள் உயிர் பிழைத்தீர்கள். எந்த குறையும் இல்லாத என்னை அவர்கள் பலியிட்டு இருப்பார்கள். நீங்கள் என்னை சிறையில் அடைத்ததால் நான் உயிர் பிழைத்தேன். எல்லாம் நன்மைக்கே என்றார் அந்த அமைச்சர்.